हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம் விஷாரத் பூர்வார்த்தில் செகண்ட் பேப்பரில் இம்பார்ட்டண்ட் சஞ்சிப்தீகரன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ஒன் அப்லோடு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். एग्ज़ामिல் வந்தால் விட்டுறாதீங்க. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. क्वेश्चन வந்து இப்படி தான் கேட்டிருப்பாங்க. धर्मराज ने कहा ये समस्या तो कभी ही हल हो गई முனிவர் அப்படின்னு இப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் விட்டுடுங்க. இதை நல்லா பார்த்துக்கங்க. கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க. நான் இங்கே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து மட்டும் சுருக்கி நம்ம சஞ்சிப்தீகரன் எழுதிக்கலாம். இதை நல்லா பார்த்துக்கங்க. இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். இது வந்தாலே போலாராம் கா ஜீவ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் இங்கே ப்ராக்கெட்லேருந்து எழுதியிருக்கேனே, போலாராம் नाम के एक आदमी की 5 दिन पहले मृत्यु हुई. उसके जीव को ये दूत यहाँ ला रहा था कि जीव इसे रास्ते में जगमा देकर भाग गया. किसने सारा ब्रह्मांड छान डाला पर वह कहीं नहीं मिला. अगर ऐसा होने लगा तो पाप पुण्य का भेद ही मिट जाएगी. இந்த பேராகிராஃபை மட்டும் நம்ம சுருக்கி எழுதினா போதும். போலாராம் கா ஜீவில் நான் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன்னா அதை மட்டும் எழுதினா போதும். இப்போ நான் இதுக்கு ஒரு நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜீவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் போலாராம் கா ஜீவ்னு கூட போட்டுக்கலாம். நான் இங்கே ஜீவ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். धर्मराज ने कहा ये तो दूसरी समस्या है. யம தர்மராஜா சொல்கிறாரு, இது வேறு ஒரு பிரச்சனை. போலாராம் நாம் கே ஏக் ஆத்மி கி 5 दिन पहले मृत्यु हुई. போலாராம் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் 5 நாட்களுக்கு முன்பே இறந்து விட்டார். உஸ்கே ஜீவன் கோ ஏ தூத் யஹான் லா ரஹா தாக்கி ஜீவ் இசே ராஸ்தே மேன் ஜக்மா தேக்கர் பாகயா. அவர் அந்த ஜீவனை எடுத்துகிட்டு வரும்போது, அந்த ஆன்மாவை எடுத்துகிட்டு வரும்போது அது எங்கேயோ வழியில் ஓடி போயிடுச்சு. இஸ்னே சாரா பிரம்மாண்டு சாண்டாலா, அதை இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேடியாச்சு. பர்வகு கஹின் நஹின் மிலா, ஆனால் அது எங்கேயும் கிடைக்கல. அகர் ஐசா ஹோனே லகா தோ பாப் புண்ணிய கா பேத் ஹி மிட் ஜாயேகா. ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா பாவ புண்ணியம் ரெண்டுமே இடையில் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா நாரதர்கிட்ட சொல்வார். அந்த பேராவை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை எழுதினதுக்கப்புறம் சஞ்சிப்தீகரன் கே பெஹ்லே குல் ஷப்தன் போட்டு 133ன்னு போடுங்க. சஞ்சிப்தீகரன் கே பாத் குல் ஷப்தன் போட்டு 45ன்னு போடுங்க. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு 10 மார்க்கு. அதனால் எக்ஸாமில் வந்தால் விட்டுடாதீங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கோ பஹுத் பஹுத் தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.